ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிற சாப்டர் வந்து தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஓகேவா? நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ப்ளஸ் இது வந்து எந்த டாபிக் கீழே வரும்னா தெர்மல் ஃபிசிக்ஸ் கீழே வரும். ஓகேவா? தெர்மல் ஃபிசிக்ஸில் 3 இருக்கும் இந்த சாப்டர். தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் ஒன்று, கேடிஜி ஒன்று, தெர்மோடைனமிக்ஸ் ஒன்று. இது 3 சேர்த்தது தான் தெர்மல் ஃபிசிக்ஸ். ஓகேவா? இப்போ அந்த 3ல் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் நம்ம இந்த ப்ளேலிஸ்ட்டில் கவர் பண்ணலாம். ஓகே, இதில் ஜெய் மெயின்ஸோட வெயிட்டேஜ் 1 to 2 கொஷின்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், விச் இஸ் 4 to 8 மார்க்ஸ். ஓகே, சாப்டர் போகலாம். இப்போது கண்டென்ட் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் இருக்குது, இன்ட்ரொடக்ஷன் கொடுப்பேன். அப்புறம் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் ஸ்கேல்ஸ், கேலரிமெட்ரி, தெர்மல் எக்ஸ்பேன்ஷன், மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், அப்புறம் கடைசியாக பிஒய்க்யூ சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து தெர்மோமெட்ரி, அதாவது டெம்பரேச்சரை பற்றி படிக்க போகிறோம். டெம்பரேச்சர்னால் என்ன, அதை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்றத படிக்க போகிறோம். ஸோ அது பேர் தெர்மோமெட்ரி. ஸ்டடி ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகே, ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர்னால் என்னென்னு பார்க்கலாம். டெம்பரேச்சர்னால் எல்லாத்துக்கும் தெரியும், லிட்ரலான மீனிங். ஒரு பாடி எவ்வளோ ஹாட்டாக இல்லை எவ்வளோ கோல்டாக இருக்கோ அதுதான் டெம்பரேச்சர். த மெஷர் ஆஃப் ஹாட்னஸ் ஆர் coldness of a body. அதாவது என்னென்னா, டெம்பரேச்சர்னால் என்ன நமக்கு லிட்டரலாக தெரியும். இப்போ உள்ள அட்டாமிக்காக பார்த்தோன்னா ஒரு பாடியோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்றதை டிசைட் பண்ணி தான் அந்த சப்ஸ்டன்ஸ்குள்ளே இருக்கிற ஆட்டம்ஸோட தெர்மல் அஜிடேஷன் இருக்க போகுது. அதாவது அது ஒரு ஜாஸ்தியான டெம்பரேச்சரில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இருக்கிறப்போ அதுகிட்ட நிறைய எனர்ஜி இருக்கும் அங்கே இருக்கிற மாலிகுல்ஸ்கிட்ட. ஸோ அவங்க வந்து விகரஸ் மோஷனில் இருப்பாங்க, உள்ளே இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாம். இது டெம்பரேச்சர் கம்மியாக அவங்க வந்து they will start to settle down, அதாவது செட்டில் ஆக ஆரம்பிச்சிருவாங்க, மூவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த இதுபடி ஒரு நோட் என்னென்னா, அப்சல்யூட் ஜீரோன்னு ஒரு டெம்பரேச்சர் சொல்லுவோம். அப்சல்யூட் ஜீரோனா என்னென்னா 0 கெல்வின். கெல்வின்னா என்னென்னு படிப்போம், அது வந்து ஒரு யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகேவா? 0 கெல்வின் ஆர் 0 கெல்வின்னு சொல்லலாம், ஆர் -273.15 டிகிரி செல்சியஸ். இந்த டெம்பரேச்சருக்கு என்னென்னா, எந்த ஒரு சப்ஸ்டன்ஸையுமே நீங்கள் இந்த டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த டெம்பரேச்சரில் ஆல் தி ஆட்டம்ஸ் will come to rest. இது ஒரு பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஏன் அதுக்கு அப்சல்யூட் ஜீரோன்னு பேருனா, இந்த 0 கெல்வினில் நீ எந்த சப்ஸ்டன்ஸை கொண்டு வந்தாலும் அந்த சப்ஸ்டன்ஸில் இருக்கிற எல்லா ஆட்டம்ஸுமே ரெஸ்ட்டுக்கு வந்து செட்டில் ஆக, அதாவது அந்த ஆப்ஜெக்டோட வால்ஸில் எல்லாத்துலேயும் செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் செட்டில். ஓகே, இதுதான் அப்சல்யூட் ஜீரோ. அடுத்து வந்து டெம்பரேச்சர்னால் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம், டெம்பரேச்சர் எப்படி மெஷர் பண்ணலாம். எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுவோம், என்னது, தெர்மோமீட்டர். கரெக்டாக? அப்போ தெர்மோமீட்டருக்குள்ளே என்ன இருக்கும், மர்க்யூரி. எல்லோரும் பார்த்துருப்பீங்க, ஃபீவர் டைம் அப்போது இருக்கும். அது வந்து உள்ளே ஒரு ரெட் கலர் ஆர் ப்ரௌன் கலர் லிக்விட் யூஸ் பண்ணுவோம். அதோட மூமெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அது என்ன டெம்பரேச்சரில் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். நான் பேசுகிறது வந்து டிஜிட்டல் தெர்மோமீட்டர் இல்லை, ஹாஸ்பிட்டல்ஸில், சில ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த மாதிரி மர்க்யூரி தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ ஏன் வந்து அப்போ உள்ள ஃபஸ்ட்டு தெர்மோமீட்டர்னா என்னென்னு பார்த்தோம், உள்ளே வந்து மர்க்யூரி யூஸ் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஏன் மர்க்யூரி யூஸ் பண்ணுறாங்க, ஏன் மர்க்யூரியை இந்த கிளாஸ் டியூப்குள்ளே யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. மர்க்யூரியோட சில ப்ராப்பர்ட்டிஸ். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, அது வந்து இட் டஸ் நாட் ஸ்டிக்.
இப்போ ஒரு கிளாஸ் டியூப்பில் வாட்டர் எடுத்துகிட்டு அந்த வாட்டர் ஒரு கொஞ்ச நேரம் தண்ணி வச்சுட்டு அப்புறம் அந்த தண்ணியை எம்டி கீழே ஊற்றுனோன்னா அந்த கிளாஸ் டியூப்பில் கொஞ்சம் கொஞ்சம் வாட்டர் ட்ராப்ஸ் ஒட்டி இருக்குமா? ஆனால் மர்க்குரி வந்து அந்த கிளாஸ் டியூப்பில் ஒட்டவே ஒட்டாது, டஸ் நாட் ஸ்டிக். அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசன். அதனால தான் அது வந்து தெர்மோமீட்டரில் எடுக்கிறோம். இன்னொரு ரீசன் லஸ்ட்ரஸ். அதாவது ஏன் லஸ்ட்ரஸ்னால் என்னென்னா ஈஸிலி விசிபிள். இப்போ தண்ணியே உள்ளே எடுக்கிறோன்னு வச்சுப்போம், தண்ணிக்கும் கிளாஸ் டியூப்க்கும் நமக்கு வித்தியாசம் தெரியாது. ஆனால் இது வந்து லஸ்ட்ரஸ்ஸாக ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்கனால நமக்கு ஈஸியாக அது வந்து எங்கே இருக்குதுன்னு வெளியிலேருந்தே பார்த்துடலாம், கிளாஸ் டியூப்க்கு வெளியிலேருந்தே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்து இன்னொன்று ஹை தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் கோஎஃபிஷியன்ட். தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் கோஎஃபிஷியன்ட்னா என்னென்னு படிப்போம் அடுத்து வர சில டாபிக்ஸில். இப்போதைக்கு இந்த ரீசன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது மர்க்யூரி, ஏன் மர்க்யூரி எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ டெம்பரேச்சர் அதை குவான்டிட்டியாக கொஞ்சம் உள்ளே இன்னும் டீப்பாக பார்க்கலாம். ஓகேவா? இப்போ டெம்பரேச்சரை என்னென்ன யூனிட்ஸில் மெஷர் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். என்னென்ன யூனிட்ஸில் மெஷர் பண்ணுவாங்கன்னா கெல்வின், செல்சியஸ், ஃபாரன்ஹீட். ஓகே, இதுதான் மோஸ்ட் காமன், இதுதான். ஓகேவா? இப்போ ஐஸ் பாயிண்ட், ஸ்டீம் பாயிண்ட்டுன்னு ரெண்டு இருக்குது. ஒன்றும் கிடையாது. ஐஸ் பாயிண்ட்னா என்ன? ஐஸ் பாயிண்ட்னா மெல்ட்டிங் பாயிண்ட். ஸ்டீம் பாயிண்ட்னா என்ன? பாய்லிங் பாயிண்ட். ஏற்கனவே இந்த டேர்ம்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐஸ் பாயிண்ட் இதுன்னு படிச்சிருக்க மாட்டீங்க, மெல்ட்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட் படிச்சிருப்பீங்க. அதாவது மெல்ட்டிங் பாயிண்ட்னா என்ன? அந்த ஐஸ் வந்து உருகி தண்ணியை கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்லலாம், இல்லை அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸாக கன்வெர்ட் ஆகிற டெம்பரேச்சர்னு சொல்லலாம். அதே மாதிரி பாய்லிங் பாயிண்ட் இல்லை ஸ்டீம் பாயிண்ட் எப்படி சொல்லலாம்? அந்த வாட்டர், அந்த லிக்விட் வந்து எந்த டெம்பரேச்சரில் பாயில் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அந்த ஸ்டீமை நான் எந்த டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்தால் அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திருப்பி லிக்விடாக மாறப்போகுது அப்படின்னு நான் சொல்லலாம். அதானே மெல்ட்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட். ஓகே, இப்போ ஜென்ரலாக வாட்டரோட கேஸ்க்கு பார்க்கலாம். வாட்டருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம எல்லாத்துக்குமே எதில் தெரியும்? டிகிரி செல்சியஸில் தெரியும், படிச்சிருப்போம். மெல்ட்டிங் பாயிண்ட்னா என்ன, பாய்லிங் பாயிண்ட் என்ன வாட்டருக்கு அப்படின்னு. மெல்ட்டிங் பாயிண்ட் என்ன வாட்டருக்கு? 0 டிகிரி செல்சியஸ். பாய்லிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ். ஓகே, அதே மாதிரி இப்போது கெல்வினுக்கு ஃபாரன்ஹீட்டுக்கும் நான் எழுதுகிறேன், ஆனால் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நம்ம அடுத்து நம்ம ஒரு கான்செப்டில் பார்க்கலாம். கெல்வினுக்கு அது வந்து 273.15 கெல்வின். இங்கே அது வந்து 373.15 கெல்வின். அடுத்து ஃபாரன்ஹீட்டுக்கு வந்து அது வந்து 32 டிகிரி ஃபாரன்ஹீட். இங்கே 212 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகே, இப்போது இதுதான் வந்து 3 டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ்லேயும் நமக்கு வாட்டரோட மெல்ட்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். கெல்வின் தான் வந்து எஸ்ஐ யூனிட். ஓகேவா? கெல்வின் தான் எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகே, இப்போ அடுத்து ஃபைண்ட் அ ரிலேஷன். ஒரே ஒரு நிமிஷம். இப்போது டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் படித்தோம், வேறு யூனிட்ஸ். இப்போது ஒரு யூனிட்ல இன்னொரு யூனிட்க்கு கன்வெர்ட் பண்ணுறப்போ ஒரு தியரி இருக்குது, தெர்மோமெட்ரிக் ஸ்கேல் ஐடென்டிட்டி. தெர்மோமெட்ரிக் ஸ்கேல் ஐடென்டிட்டி இதை வச்சு என்னால் ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட் கன்வெர்ட் பண்ண முடியும். இது என்ன சொல்லுதுன்னா, எல்லா ஸ்கேல்லையுமே வந்து அதோட ரீடிங் மைனஸ் அதோட ஐஸ் பாயிண்ட் பை அதோட ஸ்டீம் பாயிண்ட் மைனஸ் ஐஸ் பாயிண்ட் இஸ் ஆல்வேஸ் அ கான்ஸ்டன்ட். இது இப்போ புரியுமான்னு எனக்கு தெரியல. நம்ம இப்போ ஒரு ப்ராப்ளம் போடுவோம், புரிஞ்சிடும்.
ஓகே, இப்போ ஒரு ப்ராப்ளம் போடுவோம், புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போது இந்த தெர்மோமெட்ரிக் ஸ்கேல் ஐடென்டிட்டியை வச்சு எப்படி நம்ம வந்து we have to find a relation between F and C. அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதை பொறுத்த வரைக்கும் என்ன, ரீடிங்கையும் ரீடிங் மைனஸ் ஐஸ் பாயிண்ட் பை ஸ்டீம் பாயிண்ட் மைனஸ் ஐஸ் பாயிண்ட் வந்து கான்ஸ்டன்ட் தான் ஃபார் ஆல் ஸ்கேல்ஸ். இப்போ இதை நான் எப்படி எழுதலாம், ரீடிங் ஃபார் எஃப்க்கு தனியாக சிக்கு தனியாக எழுதிட்டு நான் அதை ரெண்டு ஈக்குவேட் பண்ணலாமா, ஏன்னா கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்களே. அப்போது ரீடிங் இன் எஃப் மைனஸ் ஐஸ் பாயிண்ட் இன் எஃப் என்னது படித்தோம், ஐஸ் பாயிண்ட் இன் எஃப் என்னது 32 பை ஸ்டீம் பாயிண்ட் இன் எஃப் மைனஸ் ஐஸ் பாயிண்ட் இன் எஃப் அது என்னது 212 மைனஸ் 32 ஈக்குவல்ஸ் டு, இதே மாதிரி டிகிரி செல்சியஸில் சொல்லுங்கள், டிகிரி செல்சியஸில் டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸில் இருக்கட்டும், மைனஸ் ஐஸ் பாயிண்ட் 0 ஸ்டீம் பாயிண்ட் 100 ஐஸ் பாயிண்ட் 0. இப்போ சால்வ் பண்ணுங்கள், சால்வ் பண்ண என்ன வரும், சி பை 100 ஈக்குவல்ஸ் டு எஃப் மைனஸ் 32 பை 118 வரும். இப்போ சால்வ் பண்ணால் சி பை 5, இந்த 5 f minus 32 by 9. ஸோ இந்த பக்கம் கொண்டு போனேன்னா f minus 32 equals to 9 by 5c. இதை ஃபர்தராக சால்வ் பண்ணேன்னா f is equals to 9 by 5c plus 32. அவ்வளோதான். இப்போது இந்த தெர்மோமெட்ரிக் ஸ்கேல் ஐடென்டிட்டியை வச்சு என்னால் ஒரு ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியுது எஃப்க்கும் சிக்கும். புரியுதா? இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு புரியுதா? அந்த ஃபார்முலாவை ஃபெரன்ஹீட்டுக்கு யூஸ் பண்ணி ஒரு ரிலேஷன் எழுதணும். அதே ஃபார்முலாவை நமக்கு அதை வந்து எந்த யூனிட்ஸில் மாற்றணுமோ அந்த யூனிட்ஸ்க்கு யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா எழுதணும். எழுதிட்டு ரெண்டையும் நீங்கள் ஈக்குவேட் பண்ணணும். ஏன் ஈக்குவேட் பண்ணணும், இந்த ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்கேலுக்குமே இந்த வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா. அப்போது இதனாலே நான் ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணேன்னா எனக்கு வேணுங்கிற ஐடென்டிட்டி கிடச்சிருச்சு. இது ரொம்ப முக்கியம். எல்லா வட்டமும் இதை டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். இது எப்படி வந்ததுன்னு சொல்கிறதுக்கு இந்த தெர்மோமெட்ரிக் ஸ்கேல் ஐடென்டிட்டி. ஓகே, இப்போ தெர்மோமெட்ரிக் ஸ்கேல் ஐடென்டிட்டி இன்னொரு ப்ராப்ளம். இஃப் போத் த ஸ்கேல்ஸ் ஆர் யூஸ் டு மெஷர் த டெம்பரேச்சர் ஆஃப் சேம் பாடி, ஃபைண்ட் த ரிலேஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, இங்கே வந்து ஒரு டயக்ராம் மட்டும் மிஸ் ஆகுது. இது வந்து கொஷினில் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, எக்ஸு ஒய் 30 200 90 2200. ஓகே, இது ஐஸ் பாயிண்ட்டா, இது ஸ்டீம் பாயிண்ட். ஓகே, இப்போ இந்த டயக்ராம் மட்டும் என்ன சொல்லுதுன்னா, எக்ஸ்ன்ற யூனிட் ஆஃப் டெம்பரேச்சரில் அந்த பாடியோட ஐஸ் பாயிண்ட் 30, அதே ஒய்ன்ற யூனிட் ஆஃப் டெம்பரேச்சரில் அந்த பாடியோட ஐஸ் பாயிண்ட் 200. அதே மாதிரி எக்ஸ்ன்ற யூனிட்டில் அந்த பாடியோட ஸ்டீம் பாயிண்ட் 90, அதே ஒய்ன்ற யூனிட்டில் அந்த பாடியோட ஸ்டீம் பாயிண்ட் 2200. இப்போ என்ன எனக்கு ஃபைண்ட் த ரிலேஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். இதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், தெர்மோமெட்ரிக் ஸ்கேல் ஐடென்டிட்டி. நம்ம அதை படிச்சிருக்கோம்ல, தெர்மோமெட்ரிக் ஸ்கேல் ஐடென்டிட்டி. அதுக்கு என்ன ஃபார்முலா, ரீடிங் மைனஸ் ஐஸ் பாயிண்ட் பை ஸ்டீம் பாயிண்ட் மைனஸ் ஐஸ் பாயிண்ட் இஸ் அ கான்ஸ்டன்ட். கரெக்டா? ஓகே, இப்போ இங்கே ரீடிங்க்கு என்ன எடுக்கலாம், எக்ஸ்ன்னு எடுக்கலாமா. இதோட ஐஸ் பாயிண்ட் என்ன, எக்ஸில் 30, ஸ்டீம் பாயிண்ட் என்ன, எக்ஸில் 200 மைனஸ் 30 ஈக்குவல்ஸ் டு இந்த பக்கம் ஒய்க்கு அதே மாதிரி. ஸோ ஒய் மைனஸ் ஐஸ் பாயிண்ட் 90 ஸ்டீம் பாயிண்ட் 2200 மைனஸ் 90. இதை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணால் என்ன வரும், ஒரு சின்ன மிஸ்டேக். வந்து 90, சாரி, இது வந்து 90. இங்கே வந்து 2000. இப்போ ஒய் மட்டும் பாருங்கள். ஒய்யில் ஐஸ் பாயிண்ட் என்ன, நான் அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஒய்யில் ஐஸ் பாயிண்ட் என்ன 200, ஒய்யில் ஸ்டீம் பாயிண்ட் என்ன 2200 மைனஸ் ஒய்யில் ஐஸ் பாயிண்ட் 200. ஓகே, இப்போ சால்வ் பண்ண என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 30 by 60 equals to y minus 200 by 2000.
ஓகே, இப்போ எனக்கு ஸ்பேஸ் வேணும், அதனால அந்த ஃபார்முலா வளைச்சிக்கிறேன். ஓ 60யும் 2000 கேன்சல் ஆகுமா? இது 3 டைம்ஸ், இது வந்து 100 டைம்ஸ் ஆகும். ஸோ நான் வந்து 3 டைம்ஸ் 100 டைம்ஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா 100 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 30 ஈக்குவல்ஸ் டு 3 டைம்ஸ் ஒய் மைனஸ் 200ன்னு ஆகும். ஃபர்தராக சால்வ் பண்ணால் 100x மைனஸ் 3000 ஈக்குவல்ஸ் டு 3y மைனஸ் 600. ஓகே, இப்போ சிம்பிள் தான். 100x minus 3y equals to 100x minus 3y equals to 3000 minus 600 on the side, which is 2400. ஓகே, இப்போது எக்ஸுக்கும் ஒய்க்கும், அதாவது எக்ஸுன்ற யூனிட் ஆஃப் டெம்பரேச்சருக்கும் ஒய்ன்ற யூனிட் ஆஃப் டெம்பரேச்சருக்கும் என்னால் ஒரு ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியுது இதை யூஸ் பண்ணி. இப்போது இனிமேல் வந்து எக்ஸில் ஒரு டெம்பரேச்சர் கொடுத்து ஒயில் அதோட டெம்பரேச்சர் என்னன்னு கேட்டால் எனக்கு வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா எனக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன்.